Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல chat privacyக்காக புதுசா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு chat privacyன்னு சொல்லிட்டு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர் எப்படி நம்ம ஆன் பண்றதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு இப்போ எதனா ஒரு சாட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சாட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு சாட் வந்து ஓபன் பண்ணிட்டு ஒரு கனெக்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு பிறகு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து வியூ கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கும். வியூ கான்டாக்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வியூ கான்டாக்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துரும். ஓகே, இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க அட்வான்ஸ்டு சாட் பிரைவசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, அட்வான்ஸ்டு சாட் பிரைவசி வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஆஃப்ல தான் இருக்கும். இப்போ இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு டர்ன் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆன் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை முழுக்க அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து நல்லா சீக்ரெட்டா வந்து சாட் பண்ணுவீங்க, நல்லா பர்சனலா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அனுப்புறீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எதனா ஒரு போட்டோ வீடியோ அனுப்பும்போது அது வந்து டைரக்டா உங்களுடைய கேலரியில வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகாம இருக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை நீங்க வந்து டர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு வந்து போட்டோ வீடியோ எது அனுப்புனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வாட்ஸ்அப்போட நின்றும் உங்களுடைய கேலரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வராது. இப்படி வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ நம்ம வந்து பாருங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ்ல நம்ம ஃப்ரெண்டு கூட ஏஐ மென்ஷன் பண்ணி நம்ம எதனா ஒன்று பண்ணுவோம். அதை வந்து பாத்தீங்கன்னா ஏஐ மென்ஷன் பண்ணாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து பண்ணிடுவாங்க நீங்க இந்த ஃபீச்சரை பயன்படுத்தும் பொழுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுப்பீங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க டெலகிராம்க்கோ இல்ல வேற ஆப்க்கு எதனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய சாட்ஸ் எல்லாமே அப்படியே அந்த கனெக்ட்ல இருக்கக்கூடிய சாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு போற மாதிரி நீங்க வந்து மூவ் பண்ணுவீங்க. இப்படி வந்து பண்ணாம இருக்க அந்த எக்ஸ்போர்ட் சாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் வந்து பண்ணிடுவாங்க. இதுல வந்து பாருங்க சாட் எக்ஸ்போர்ட்ஸ் வில் பி டிசேபிள்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாத அளவுக்கு அதையும் நாங்க டிசேபிள் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் சாட்ஸை வந்து அவங்க பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சாட் பிரைவசி சொல்லிட்டு இந்த ஃபீச்சரை வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க அட்வான்ஸ்டு சாட் பிரைவசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு டர்ன் ஆஃப்ல தான் இருக்கும். இப்போ வந்து நான் டர்ன் ஆன் வந்து பண்றேன் பாருங்க. டர்ன் ஆன் பண்ணும்போது டர்ன் ஆன் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் இது வந்து கரெக்டா வந்து வேலை செய்தான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ நீங்க மறுபடியும் அந்த கான்டாக்ட்குள்ள இந்த பேஜுக்குள்ள வந்துருங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடிலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாருன்னா உங்களுக்கு போட்டோ வீடியோ அனுப்புறாங்க அப்படின்னா நம்மளுடைய கேலரியில வந்து சேவ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து பாருங்க மீடியா விசிபிலிட்டி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ வந்து பாருங்க மீடியா விசிபிலிட்டி வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க cannot auto save media சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த அட்வான்ஸ்டு சாட் பிரைவசியை நம்ம வந்து ஆன் பண்ணதுனால இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஆகாது. ஓகே, நம்ம வந்து அந்த ஃபீச்சர் அதுல போயிட்டு நம்ம டர்ன் ஆஃப் பண்ணா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியா விசிபிலிட்டி அப்படின்றதே ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு அந்த செகண்ட் ஏஐ வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ பேக் வந்துட்டு இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஏஐ மூலமா இதெல்லாம் மென்ஷன் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அனுப்புறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது அந்த ஃபீச்சரை நீங்க ஆன் பண்ணும்போது. இப்போ வந்து பாருங்க அந்த மெசேஜ்ல இப்போ நான் அட்டு போட்டு ஏஐ வந்து மென்ஷன் பண்றேன். இப்போ வந்து பாருங்க அட்டு போட்டாலே மெட்டா ஏஐ நாட் அவைலபிள் இன் திஸ் சாட் சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் அட்டை மென்ஷன் பண்ணாலே மெட்டா ஏஐ வந்து அவைலபிளா இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம அட்டு போட்டு தான் வந்து நம்ம ஏஐ வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டை நம்ம ஆட் பண்ணோன்னே மெட்டா ஏஐ நாட் அவைலபிள் இன் திஸ் சாட் சொல்லிட்டு அது வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து இதை மறுபடியும் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா திரும்ப உள்ள போயிட்டு நீங்க அட்வான்ஸ்டு சாட் பிரைவசியை நீங்க வந்து டர்ன் ஆஃப் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த சாட் எக்ஸ்போர்ட் பண்றது டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க மோர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மோர் வந்து கிளிக் பண்றேன். மோர் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இதுல எக்ஸ்போர்ட் சாட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் சாட்டை கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் சாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து சாட்டை வந்து இப்போ எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது. cannot export chat சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு சாட் பிரைவசி has been turned on சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ்டு சாட் பிரைவசியை நம்ம டர்ன் ஆன் பண்ணிருக்கிறதுனால நம்ம இந்த ஃபீச்சரும் நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி ஹைட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சாட்ஸை பிரைவசியா இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சாட்ல
அட்வான்ஸ்டு சாட் பிரைவசி அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த ஃபீச்சரை எப்படி நம்ம டர்ன் ஆன் பண்ணி பயன்படுத்துவது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க இது போல வாட்ஸ்அப்ல வரக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.